ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துக்கள். உம்முடைய காரியம் என்னை பெரியவனாக்கும். சங்கீதம் 18:35. மிகவும் பிரயாசப்பட்டு பணிபுரிந்த எங்கள் மகனை கீழே தள்ளி வேறொருவருக்கு பதவி உயர்வு கொடுத்த போதும் கர்த்தர் என் காரியத்தை பார்த்து கொள்வார், நான் என் வேலையில் உண்மையாயிருப்பேன் என்று எங்கள் மகன் சொன்னான் என்று கர்த்தர் அவனை ஒரு நல்ல நிலையில் வைத்திருக்கிறார் என்று ஒரு பெற்றோர் தங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டனர். உண்மை நிலையை மனிதர் மறந்தாலும் கர்த்தர் என்றும் மறக்கவே மாட்டார். ராஜாவை கொல்லுவதற்காக ராஜாவின் பிரதானிகள் செய்த சதி திட்டத்தை அறிவித்து ராஜாவை உயிர் ஆபத்திலிருந்து காப்பாற்றியவன் மொர்தெகாய் என்றும் அதற்காக அவனுக்கு எதுவும் செய்யப்படவில்லை என்றும் ராஜா அறிந்து கொண்டான். இதிலிருந்து மொர்தெகாய் எதையும் எதிர்பாராமல் தனது கடமையை செவ்வனே செய்து வந்த ஒருவன் என்பது விளங்குகிறது. ஆனாலும் கர்த்தர் அவனை கண்டார். தக்க சமயத்தில் ராஜாவின் கண்களை கர்த்தர் திறந்தார். முன்னரே மொர்தெகாய்க்கு வெகுமானம் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த சந்தர்ப்பம் நழுவியிருக்கும். மொர்தெகாயின் பொறுமையும் அவனுக்கு நன்மையே வருவித்தது. நடந்தது என்ன? மொர்தெகாயை தூக்கிலிட சதி செய்த துஷ்ட ஆமான் தனக்கு ராஜா என்ன மரியாதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அத்தனை காரியங்களும் ஆமானே மொர்தெகாய்க்கு செய்யும்படி ஆயிற்று. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். எஸ்தர் 9:4. நல்லபடி பணி செய்து சாதனைகளை சாதித்தும் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மதிப்பு, மரியாதை, வெகுமதி, பதவி உயர்வு எதுவும் கிடைக்காத போது அல்லது வீட்டில் எவ்வளவுதான் நம் வேலை செய்தாலும் நமக்கு மரியாதை கிடைக்காத போது, ஒரு அன்பு வார்த்தை கிடைக்காத போது நாம் மனம் ஒடிந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறந்துவிட மாட்டார். அவர் எல்லாவற்றுக்கும் கணக்கு வைத்திருப்பார். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்றபடி செவ்வனே நமது பணியை செய்வோம். நினையாத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். எஸ்தர் பட்டத்து ராணியாக உயர்த்தப்பட காரணமாயிருந்தவனும் இந்த மொர்தெகாய் தான். இவனுடைய குணாதிசயங்கள் நமக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மையும் ஏற்ற வேளையில் உயர்த்துவார். மொர்தெகாயின் குணாதிசயமா, ஆமானின் குணாதிசயமா? எது ஆட்சி செய்கிறது? தேவனுக்கு முன்பாக செய்வதெல்லாம் கர்த்தருக்கென்று செய்ய நம்மை ஒப்புவிப்போமாக. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். பிரைஸ் காட்.